சிங்கம் 2 படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு வந்த அஞ்சான் பெரிய அளவுல அசத்தல. மாசா இல்ல. 24 படத்துல பேசிக்கலி ஐம் வாட்ச் மெக்கானிக் சொல்லி திரு சூர்யா அவர்கள் தன்னை வாட்ச் மெக்கானிக் சொன்னாரு. ஆனா அந்த படத்தை அப்ப பார்த்த யாருமே திரு சூர்யா அவர்களை வாட்ச் மெக்கானிக்கா ஏத்துக்கல. அடுத்து சிங்கம் 3 படத்துல திரு சூர்யா அவர்கள் ஆஸ்திரேலியாக்கெல்லாம் போய் அட்டகாசம் பண்ணியிருந்தாரு. அதையும் ஆடியன்ஸ் பெரிய அளவு கொண்டாடல. அடுத்து தானா சேர்ந்த கூட்டம் படத்துல சொடக்கு மேல சொடக்கு போடுது அப்படின்னு சொல்லி சூர்யா சொடக்கு போட்டாரு. ஆனா படம் பார்க்க போன ஆடியன்ஸ் யாருமே கை தட்டல. அடுத்து வந்த NGK பத்தி என்னன்னு சொல்றது, காப்பான யாருமே கண்டுக்கல. எதற்கும் துணிந்தவன் அப்படின்னு சொல்லி திரு சூர்யா அவர்கள் வந்தாரு. எதற்கும் துணிந்தவன் சொல்லி அவர் வந்தாரு. ஆனா படம் பார்க்க போனவங்க கண்டிப்பா எதற்கும் துணிந்து போகல. என்னோட எதற்கும் துணிந்தவன் படத்தையா நல்லா இல்லைன்னு சொல்றீங்க, இதாங்க என்னோட ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னு சொல்லி திரு சூர்யா அவர்கள் கங்குவான்னு சொல்லி ஒரு கச்சிதமான படத்தை ரிலீஸ் பண்ணாரு. அந்த படத்துல அவரோட தம்பியான சிறுத்தை கார்த்திலாம் கூட கேமியோ படத்தில் நடிச்சிருந்தாரு. ஆனா கங்குவா படத்தை பார்த்து காண்டானோட எண்ணிக்கை என்ன தொடங்கினா அது தமிழ்நாட்டோட இந்தியாவோட மக்கள் தொகையை உலகத்தோட மக்கள் தொகையை விட கங்குவா படத்தை பார்த்து காண்டானோட எண்ணிக்கை அதிகம்னு சொல்லி நான் சொல்லல, படம் பார்த்த எல்லாருமே அதான் சொல்லியிருந்தாங்க. அடுத்து ரெட்ரோன்னு சொல்லி ஒரு படம் வந்திருந்தது. அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு சிலர் சொன்னாங்க, நல்லா இல்லைன்னு சொல்லி ஒரு சிலர் சொன்னாங்க. அப்படி ஒரு படம் வந்துதான் கூட பல பேருக்கு தெரியாம போயிருந்த அளவுக்கு தான் ரெட்ரோ படத்தோட நிலைமை இருந்திருக்குது. இப்படி நான் மேல சொன்ன எல்லா படங்களுமே நேரடியா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகியிருந்த படங்கள். தியேட்டர்ல நேரடியா ரிலீஸ் ஆகாம OTTல திரு சூர்யா நடிப்புல 2 படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அதுல ஒரு படம் சூரரை போற்று, இன்னொரு படம் ஜெய்பீம். இதுல சூரரை போற்று படமும் சரி ஜெய்பீம் படமும் சரி பெரிய அளவு OTTல பிளாக் பஸ்டர் ஹிட்டா இருந்தது. ஆனா எனக்கு பர்சனலா சூரரை போற்று பெரிய அளவு சாட்டிஸ்பாக்சனை தரல. ஆனா ஜெய்பீம் படம் அந்த வருஷம் அந்த படங்கள்ல மட்டும் ஒரு தரமான படம் இல்லை. அந்த வருஷத்துக்கு முன்னாடி வந்த தமிழ் படம் லிஸ்ட் எடுத்தாலும் சரி, அந்த வருஷத்துக்கு பிறகு வந்த தமிழ் படம் லிஸ்ட், ஏன் தமிழ் படம், இந்திய படம், உலக படம் சொல்லி எந்த மொழி படங்களோட லிஸ்ட் எடுத்தாலுமே அந்த லிஸ்ட்ல ஜெய்பீம் படத்துக்கு ஒரு தனி இடம் இன்னைக்கும் இருக்கு, என்னைக்கு இருக்கும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஜெய்பீம் திரு சூர்யா அவர்களோட படம் இல்ல, மணிகண்டன் என்ற மிகச்சிறந்த நடிகரோட படம்ன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதனால சூரரை போற்று படம் எனக்கு பெரிய அளவு சாட்டிஸ்பேக்ஷன் தரல. ஜெய்பீம் படம் மணிகண்டன் அவரோட படம் ஆயிருந்ததுனால சிங்கம் 2 படத்துக்கு பிறகு திரு சூர்யா அவரோட நடிப்புல வந்து எந்த படமுமே என்ன 100%, அதாவது ஃபுல் சாட்டிஸ்பாக்சனை தரவே இல்லை. அப்படி இருக்கும்போது தான் RJ பாலாஜி அவர்கள் டைரக்ஷன்ல த ஒன் சூர்யா அவர்கள் நடிப்புலன்னு சொல்லி கருப்பு படம் போன மே மாசம் ரிலீஸ் ஆகிறது. இந்த படம் தியேட்டர்ல இன்னைக்கு ரிலீஸ் ஆகுங்க, நாளைக்கு ரிலீஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லி பல நாட்கள் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க, டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. கடைசியா படம் மே மாசம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி அந்த டேட்லயே படம் ரிலீஸ் ஆகாம தள்ளி போய் பல பிரச்சனைகளை சந்திச்ச பிறகு சூர்யா அவர்கள் கடன் பத்திரத்துல கையெழுத்து போட்டாரு. சூர்யாவோட தம்பியான கார்த்தி அவர்களும் கடன் பத்திரத்துல கையெழுத்து போட்டாரு. இந்த மாதிரி அண்ணன் தம்பின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து கடன் பத்திரங்கள்ல கையெழுத்து போட்ட பிறகுதான் இந்த கருப்பு படம் தமிழ்நாட்டுல இந்தியாவில ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லி பல தகவல் வந்தது. இந்த படம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, இந்த படம் ஓடுமா ஓடாதான்னு சொல்லி எண்ணற்ற கேள்விகளோட RJ பாலாஜி அவர்களோட படத்தோட பட்ஜெட்டை இழுத்து விட்டுட்டாருன்னு சொல்லி எண்ணற்ற குற்றச்சாட்டுகளோட இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகியிருந்தது. ஆனா தியேட்டர்ல ரிலீஸ் ஆன இந்த படத்தை மக்கள் கொண்டாடிட்டே இருந்தாங்க. எந்த அளவு கொண்டாடினாங்கன்னா 100 கோடி வசூல், 200 கோடி வசூல், 300 கோடி வசூல். தாவேகா தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து அவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிட்டதுனால திரு விஜய் அவர்கள் தமிழ் சினிமா விட்டு தமிழ்நாட்டு அரசியலுக்கு போயிட்டதுனால இதன் பிறகு தமிழ் சினிமாவோட வசூல் சக்கரவர்த்தி எங்க அண்ணன் சூர்யா தாங்க. இதன் பிறகு தமிழ் சினிமால தலை ஃபேன்ஸ் பிரச்சனை கிடையாது, தளபதி ஃபேன்ஸும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா தலை அவர்கள் ரேஸுக்கு போயிட்டாரு, தளபதி அவர்கள் பாலிடிக்ஸுக்கு போயிட்டாரு. இதன் பிறகு தமிழ் சினிமா டோட்டலா எங்க அன்பான ஃபேன்ஸ் கண்ட்ரோல்ல வந்துருச்சுன்னு சொல்ற மாதிரி சூர்யா அவர்களுக்கும் சரி, சூர்யா அவரோட ரசிகர்களுக்கும் சரி, ஏன் தமிழ் சினிமா ரசிகர்களுமே சரி, இந்த கருப்பு படம் பல வகைகள்ல சந்தோஷத்தையும் ஒரு சாட்டிஸ்பாக்சனையும் தந்துருதுன்னு சொல்லி பல பேர் பேசினாங்க, பல பேர் பதிவுகளை போட்டதை நாம எல்லாருமே சோசியல் மீடியால பார்த்திருப்போம். இப்படி தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்த RJ பாலாஜி அவரோட கருப்பு படத்தை, த ஒன் சூர்யா அவரோட கருப்பு படத்தை தமிழ் சினிமா ரசிகர்களும் சரி, தெலுங்கு சினிமா, மலையாள சினிமா, கன்னட சினிமா, ஹிந்தி சினிமா, உலக சினிமான்னு சொல்லி எல்லா ரசிகர்களுமே தியேட்டர்ல இந்த படத்தை கொண்டாடி தீர்த்த பிறகு இப்ப சமீபத்துல இந்த படம் OTTல ரிலீஸ் ஆயிருந்தது. நீங்க என்னன்னா தியேட்டர்ல பெரிய அளவு ஹிட்டான படங்கள் OTTல பெரிய அளவு பேசப்படுறது இல்லை. தியேட்டர்ல சுமாரா போன படங்கள் OTTல வந்து கலக்கிறதையும் நாம பல வகையில பார்த்திருக்கோம். இதுக்கு சமீபத்துல வந்து 29 படத்தை கூட உதாரணமா சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த கருப்பு படத்தை தியேட்டர் ஆடியன்ஸ் கொண்டாடி தீர்த்ததை நாம எல்லாருமே பார்த்திருந்தோம். அப்படி இருக்கும்போது OTTல வந்து இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன்.
அப்படி இந்த கருப்பு படத்தை ஓடிடில பார்த்த பிறகு இந்த படத்தை பத்தினோட கருத்து என்னன்றத நாம இதன் பிறகு இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஆர்ஜே பாலாஜி அவர்கள் டைரக்ஷன்ல ஆர்ஜே பாலாஜி அவர்கள் லீட் ரோல் நடிச்சு வந்திருக்க கருப்பு படத்தோட மன்னிக்கும் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் டைரக்ஷன்ல த ஒன் சூர்யா அவர்கள் லீட் ரோல் நடிச்சு வந்திருக்க கருப்பு படத்தோட கதை என்னன்னா, எப்பவும் போல தமிழ் சினிமாவில என்ன வழக்கமான கதை, ஏதோ ஒரு ஊரோ இல்ல ஏதோ ஒரு மாநிலமோ ஏதோ ஒரு நாடோ ஏதோ ஒரு உலகமோ ஏதோ ஒண்ணு வில்லனோட கண்ட்ரோல்ல இருக்கும். அந்த வில்லனோட கண்ட்ரோல்ல இருக்க அந்த இடத்துல மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அந்த இடத்துல நீதி செத்து போயிட்டு இருக்கோம், நியாயம் செத்து போயிட்டு இருக்கோம், தர்மம் செத்து போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எல்லா வகையான விஷயங்களும் செத்து போயிட்ட பிறகு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ சார் வருவாரு. ஹீரோ சார் வந்த உடனே அந்த இடத்துல நியாயம் திரும்ப உயிர்த்தெழும், தர்மம் உயிர்த்தெழும், நேர்மை உயிர்த்தெழும். கடைசியா ஹீரோ சார் அவர்கள் வில்லன் சார் அவர்கள் செஞ்சுட்டு வந்த அநீதி அக்கிரமங்கள் இது எல்லாத்தையுமே சரி செஞ்ச பிறகு ஹீரோ சார் வில்லன் சார் அவர்களை காலி பண்ண பிறகு சுபம் அப்படின்னு சொல்லி படத்தை முடிப்பாங்க. அது பழங்காலத்துல. ஆனா இப்ப என்னன்னா, மேல சொன்ன எல்லா விஷயங்களும் பண்ண முடிச்ச பிறகு மறுபடியும் ஒரு முறை செகண்ட் பார்ட்டுக்கு லீடு தந்து படத்தை முடிப்பாங்க. அது இந்த காலம். அந்த வகையில இந்த கருப்பு படத்தோட கதை என்னன்னா, ஒரு கோர்ட் இருக்கு, சென்னையில ஒரு கோர்ட் இருக்கு. அந்த கோர்ட்டோட ஃபுல் கண்ட்ரோலையும் நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் கையில வச்சிருக்காரு. அந்த கோர்ட்டுக்கு கேரளாவில இருந்து தமிழ்நாட்டுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த அப்பா மற்றும் பொண்ணு 2 பேரும் தொலைச்ச நகையை திரும்ப பெறத்துக்காக கோர்ட்டுக்கு வராங்க. ஆர்ஜே பாலாஜி அவர்களை வக்கீலா நியமிக்கிறாங்க. ஆர்ஜே பாலாஜி அவர்கள் தன்னோட நகையை மீட்டு தருவார்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. நம்பி ஆர்ஜே பாலாஜிக்கும் ஆர்ஜே பாலாஜியோட டீம் மெம்பர்ஸுக்கும் பிரியாணி வாங்கி தராங்க. பிரியாணியை கணக்கே எல்லாம் வாங்கி தராங்க. ஆனா அவங்க வாங்கி தந்த எல்லா பிரியாணியும் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்ட நம்ம ஆர்ஜே பாலாஜியோட டீம் மெம்பர்ஸ் யாருமே அவங்களுக்கு நகையை மீட்டு தர்றதுக்கு எந்த வித முயற்சியுமே எடுக்காம அவங்கள ஏமாத்திட்டே இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஆர்ஜே பாலாஜி அண்ட் டீம் மெம்பர்ஸோட அநீதி மற்றும் அக்கறங்களை பார்த்து டென்ஷன் ஆன கடவுளான சூர்யா அவர்கள் ஆர்ஜே பாலாஜி அவர்களை போட்டு தள்ளுறதுக்காக வராரு. தன்னை போட்டு தள்ள வந்த கடவுளான சூர்யா கிட்ட ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஒரு சவால் விடுறாரு. என்ன சவால்? நீங்க இந்த மாதிரி உங்களோட கடவுள் சக்தி எதையுமே பயன்படுத்தாம நீங்க மட்டும் நேர்மையான முறையில அந்த கேரளா குடும்பத்துக்கு சேர வேண்டிய நகையை மட்டும் வாங்கி தந்துட்டீங்கன்னா நீங்க அதன் பிறகு என்ன வேணா பண்ணிக்க அப்படின்னு சொல்லி ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சூர்யா கிட்ட ஒரு சவால் விடுறாரு. ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இந்த சவாலை விட்ட பிறகு சூர்யா அந்த சவாலை எப்படியா இருந்தாலுமே ஏத்துதான் போறாரு. அவர் ஏத்துக்கிட்ட பிறகு திரு சூர்யா அவர்கள் கடவுள் சக்தியை பயன்படுத்தாம நேர்மையான முறையில அந்த கேஸ்ல ஜெயிச்சாரா ஜெயிக்கலையா, அதன் பிறகு என்னாச்சு, இதெல்லாம் தான் கருப்பு படத்தோட ஒரு வரி கதை. என்னது பக்கவாகவா கதை சொல்லிட்டு இது ஒரு வரி கதையா அப்படின்னு கூட ஒரு சொல்ல யோசிக்கலாம். இதெல்லாமே கரெக்ட் தான். நீங்க என்னன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கருப்பு படம் பெரிய அளவுல ஹிட் ஆயிடுச்சு. படம் பல 100 கோடி கலெக்ட் பண்ணிடுச்சு. எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி இருக்கும்போது இந்த படத்தை பார்க்க ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்குள்ள கண்டிப்பா ஒரு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா இருந்திருக்கும். ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு படத்தை பார்க்கும்போது அந்த படம் பல மடங்கு நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த படம் நல்லா இருக்குனாச்சு, அட்லீஸ்ட் நல்லா இருக்குனாச்சு நம்மளுக்கு சொல்ல தோணும். அப்படி ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட ஆர்ஜே பாலாஜி அவர்கள் டைரக்ஷன்ல ஆர்ஜே பாலாஜி அவர் லீட் ரோல்ல மன்னிக்கும் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் டைரக்ஷன்ல சூர்யா அவர்கள் நடிப்புல வந்திருந்த இந்த கருப்பு படம் எனக்குள்ள எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்திருதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல் 40 நிமிஷம் ஐ வாஸ் ஸ்பீச்லெஸ், டோட்டலி ஸ்பீச்லெஸ். ஏன்னா திரு சூர்யா அவர்களே படத்தோட முதல் 40 நிமிஷத்துக்கு பிறகுதான் இன்ட்ரோவே தராரு. இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்த மாதிரியே திரு சூர்யா அவர்களோட கடந்த ஒரு சில படங்கள் இல்ல, கடந்த பல படங்கள் பெரிய ஹிட் ஆகலாலுமே கூட ரஜினி கமல், விஜய், அஜித், விக்ரம், சூர்யான்னு சொல்லி திரு சூர்யா அவர்களும் தமிழ் சினிமாவோட ஒரு மிக முக்கியமான நடிகர், முன்னணி நடிகர்ன்றத நாம யாருமே மறுத்து பேச முடியாது. அப்படி இருக்கும்போது தமிழ் சினிமாவோட ஒரு முன்னணி நடிகரான திரு சூர்யா அவர்கள் தான் ஹீரோவா நடிக்கிற ஒரு படத்துல 40 நிமிஷத்துக்கு பிறகுதான் இன்ட்ரோ தருவாரு அப்படின்றத நான் கண்டிப்பாவே எதிர்பார்க்கல. படத்தோட டைரக்டரான திரு ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இந்த விஷயத்தை எப்படி சூர்யா கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ரொம்ப ஆவலா இருக்கேன். பட் எது எப்படி இருந்தாலுமே திரு சூர்யா அவர்கள் 40 நிமிஷத்துக்கு பிறகுதான் கதைக்குள்ள வராரு. அப்படி இருந்தாலுமே முதல் 40 நிமிஷம் சரி, அதன் பிறகான ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல இருக்க மீதி போர்ஷனும் சரி, போறதே தெரியல. மொத்த கதையுமே கிட்டத்தட்ட கோட்டுன்னு சொல்லி கோட்டுக்குள்ளதான் நடக்குது. அந்த கோர்ட்டில் நடக்கிற விஷயங்கள்னு சொல்லி பல விஷயங்களை காட்டுறாங்க. அது ஒரு சில இடங்கள்ல மிகைப்படுத்தின மாதிரி இருந்தாலுமே கூட அந்த விஷயங்கள் நமக்குள்ள பர்சனலா டச் பண்ணுது. அதனால படத்துல வர ஒரு மோமெண்ட்டும், ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர ஒரு மோமெண்ட்டும் நம்மளை டச் பண்ணிட்டே இருக்கிறதுனால படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எங்க ஸ்டார்ட் ஆகி எப்படி போய் முடியுதுன்னு சொல்லி கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு படம் அவ்வளோ ஸ்பீடா மூவ் ஆகுது. இதுக்கு மிக முக்கிய காரணமா எனக்குள்ள ஃபீல் ஆன விஷயம் என்னன்னா, இந்திரன் மற்றும் அனகா இவங்க 2 பேரோட மிகச்சிறந்த சிறந்த நடிப்பு தான். இந்திரன் மற்றும் அனகா இவங்க 2 பேரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர்ல பிக்சர் பர்ஃபெக்டா பொருந்து போய் அவங்க தமிழ் கலந்து மலையாளம் பேச
அவங்க என்ன மாதிரி ஒரு உணர்வை ஃபீல் பண்றாங்கன்றத நாம எல்லாரும் நாமளே அந்த இடத்துல இருக்காம உணர்வு நமக்குள்ள வந்ததுதான் அவங்க ரெண்டு பேரோட நடிப்பு கிடைச்ச வெற்றி. ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த கருப்பு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றின்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த வித தயக்கமும் இல்லை. இப்படி இந்திரன் மற்றும் அனகா இவங்க ரெண்டு பேரும் அவங்க ஃபேஸ் பண்ற விஷயங்களை நாமளே ஃபேஸ் பண்ற மாதிரி உணர்வு நமக்குள்ள வந்துடுறதுனால ஆர்ஜே பாலாஜி, நட்டி நடராஜன் சொல்லி இந்த மாதிரி கேரக்டர்லாம் பார்க்கும்போது அவங்க நேர்ல கிடைச்சாலும் அடிச்சு காலி பண்ணுற உணர்வு நம்மள வந்துருந்தது. இந்த மாதிரி உணர்வு நமக்குள்ள வந்தாலே அந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஹிட் ஆகுன்றத நாம் இதற்கு முன்னாடியே பார்த்திருக்கோம். இந்த படமும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. அதனாலேயே திரு சூர்யா அவர்கள் 40 நிமிஷத்துக்கு பிறகு கதைக்குள்ள வந்தாலுமே அவர் வர முதல் மோமெண்ட்டுமே நமக்குள்ள ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் ஃபீலிங்கை உருவாக்கிறது. ஆனா இங்க என்னன்னா, திரு சூர்யா அவர்கள் ஒரு கடவுள், ஆர்ஜே பாலாஜி ஒரு வக்கீல். கடவுள் வந்து ஒரு ஹியூமனா சாதாரணமா காலி பண்ற போறாரு. இதன் பிறகு இந்த கதையை எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போதுதான் அதுக்கு கரெக்டான ஐடியா, கரெக்டான ட்ரிக்ஸ், கரெக்டான சவால்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே கரெக்டா பண்ணதுதான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் மிகச்சிறந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வர்றதுக்கு இது எல்லாம் தான் காரணமே. இப்படி படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் இவ்வளோ மிக சிறப்பா வந்த பிறகு படத்தோட செகண்ட் ஆஃப் இதே வர உணர்வு எனக்குள்ள உருவாக்கி இருந்தான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே இல்லை. ஏன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல முன்னாடியே சொன்ன மாதிரி முதல் 40 நிமிஷத்துக்கு மேலதான் சூர்யா அவர்களே இன்ட்ரோ தராரு. ஆனா படத்தோட ஹீரோவான சூர்யா அவர்கள் இன்ட்ரோ தரத்துக்கு முன்னாடியே படத்துல அந்த ஒரு கேரக்டருமே அந்த கேரக்டர்ல பிக்சர் பர்ஃபெக்டா பொருந்தி போயிருந்ததுனால அந்த கேரக்டர்கள் நம்ம கூட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்ததுனால படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் இருந்தது. ஆனா செகண்ட் ஆஃப் என்ன பண்ணி போச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல திரு சூர்யா அவர்கள் என்னதான் கடவுளா இருந்தாலுமே அவர் கடவுளா செயல்படாம ஒரு சாதாரண மனுஷனா கடவுளோட எந்த பவருமே யூஸ் பண்ணாம நேர்மையான வழியில செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் இருக்கிறதுனால அவர் அடுத்து என்ன பண்ணுவாரு அப்படின்றது தெரிஞ்சுக்க நமக்குள்ள ஒரு ஆவல் இருந்திருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல நார்மல் பர்சனா இருந்த சாதாரண மனுஷனா இருந்த திரு சூர்யா அவர்கள் கடவுளா மாறினாரு. அவர் கடவுளா மாறின பிறகு கடவுள் வேர்சஸ் மனுஷன் அப்படின்ற ஃபைட்ல எந்த வித ஆவலும் இல்லை, எந்த வித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, எந்த வித பெரிய அளவுல ட்விஸ்டும் இல்லை, டேர்னும் இல்லாததுனால படம் நாம எப்படி முடியும்னு எதிர்பார்த்தோமோ அதே மாதிரிதான் போய் முடிஞ்சிருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த மாதிரியே செகண்ட் ஹாஃப்லயே ஒரு சில ஐடியாஸை ஆர்ஜே பாலாஜி அவர்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாரு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த ஐடியாஸ் பெஸ்டா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல இருந்த ஐடியாஸ் ஒஸ்டா இல்லைனாலும் கண்டிப்பாவே பெஸ்டாவே இல்லை. இதுல படம் முழுக்க சூர்யா அவரோட பழைய பட ரெஃபரன்ஸ், ஆர்ஜே பாலாஜி அவரோட பழைய பட ரெஃபரன்ஸ் சொல்லி படம் முழுக்க நிரப்பி வச்சிருந்தாங்க. இதுல பல ரெஃபரன்ஸ் ரசிக்கிற மாதிரி இருந்தது, ஒரு சில ரெஃபரன்ஸ் ரசிக்காத மாதிரி இருந்தது. இதுல என்னன்னா திரு விஜய் அவரோட மையப்படுத்தின ஒரு சில ரெஃபரன்ஸ் இந்த படத்துல வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த படம் மே மாசம் மிட்ல மே 15 டைம்ல ரிலீஸ் ஆகிருந்தது. திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சரா மே 10 பொறுப்பேற்றிருந்தாரு. எலெக்ஷன் ரிசல்ட்டும் மே 4 தான் வந்திருந்தது. இது திரு விஜய் அவர்கள் எலெக்ஷன்ல ஜெயிச்ச பிறகு திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆன பிறகு இந்த விஷயங்கள்லாம் படத்துல ஆட் பண்ணியிருந்தாங்களா, இல்லை இவங்க ஆல்ரெடி அதை ஆட் பண்ணி இருந்து காக்காவுக்கார பணம்பழம் விழுந்த கதையா திரு விஜய் அவர்கள் எலெக்ஷன்ல ஜெயிச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆயிட்டாருன்றது ஆர்ஜே பாலாஜிக்கு இந்த படம் போயிடுவது தான் தெரியும். ஆனா படத்தோட கிளைமேக்ஸ்ல சிங்கம் பட ரெஃபரன்ஸை வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டதெல்லாம் தப்பு இல்லை. ஆனா ஆசைப்பட்ட நீங்க அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிருக்கணும். முன்னாடியே சொன்ன மாதிரி சூர்யா அவர்கள் நடிப்புல வந்த கடைசியா என்ன 100% சாட்டிஸ்ஃபை பண்ண படம்னா அது சிங்கம் 2. அப்படி இருக்கும்போது இந்த படத்துல சிங்கம் ரெஃபரன்ஸ் ஒண்ணு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதை எந்த அளவுக்கு பெஸ்டா கொண்டு வந்திருக்கணும். கிளைமேக்ஸ்ல திரு சூர்யா அவர்கள் சிங்கமா வந்த வரைக்கும் எல்லாமே ஓகே. ஆனா அந்த சிங்கம் லுக்கும் கரெக்டா இருந்த மாதிரி தெரியல. அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ல திரு சூர்யா அவர்களுக்கு டூப்பு போட்டாங்களா, சினிமாட்டோகிராஃபி சரியில்லையா, எடிட்டிங் சரியில்லையா, கிராபிக்ஸ் சரியில்லையா, இல்லை ஏஐல பண்ணாங்களா, இல்லை எதுன்னு தெரியல. ஆனா சிங்கம் பட ரெஃபரன்ஸை டோட்டலா சொதப்பிட்டுருக்காங்க. அதை மட்டும் ஆனா 100% கண்டிப்பா சொல்ல முடியும். இதுல படத்தோட கிளைமேக்ஸ் முடிஞ்ச பிறகு செகண்ட் பார்ட்டுக்கு லீடுன்ற பேர் ஒரு விஷயத்த பண்ணாங்க பாருங்க. இதெல்லாம் ஏன்னு கேட்டா சரி விடுங்க, கங்குவா செகண்ட் பார்ட்டுக்கு லீடு தந்ததோட கம்பேர் பண்ணும்போது கருப்பு படத்துக்கு செகண்ட் பார்ட்டுக்கு லீடு தந்ததை பெரிய குத்தமா வேணா கருதாம விட்டுடலாம். அடுத்து என்னன்னா இந்த படத்துல மேடம் த்ரிஷா நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஓடிடில வந்த பிறகு மேடம் த்ரிஷா அவங்களோட கேரக்டர்ல சிவடாவே நடிச்சிருக்கலாம். த்ரிஷா விட சிவடாவே அந்த கேரக்டர்ல பர்ஃபெக்டா பொருந்திருப்பாங்க. இந்த படத்தோட ஒரே திருஷ்டி த்ரிஷா தான் அப்படின்னு சொல்லி பல பேர் சோசியல் மீடியால சொன்னதை பார்க்க முடிஞ்சது. அதனால ஏற்கனவே த்ரிஷா மேடமை பல பேர் கலாச்சி தள்ளிட்டு இருக்கிறதுனால த்ரிஷாவை பத்தின கருத்தை நாம ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிருவோம். அடுத்து என்ன, முன்னாடியே இந்திரன் மற்றும் அனகாயம் 2 பேரையும் பாராட்டுன்னு சொல்லி பாராட்டி தள்ளிட்டோம். கடைசியா அவங்களுக்கு படத்துல ஒரு க்ளோஷர் கொடுத்துருந்தாங்க பாருங்க. அந்த க்ளோஷர் எனக்கு முழு சாட்டிஸ்பேக்ஷன் தந்திருந்தது. முன்னாடியே சொன்ன மாதிரி படத்தோட செகண்ட் ஹாஃப் என்னதான் முன்ன பின்ன இருந்தாலுமே இந்திரன் மற்றும் அனகாவோட க்ளோஷர் ஆகட்டும், பேயா இருந்தவர் மனுஷனா மாறின தருணம் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மையில நல்லா தான் இருந்தது. அடுத்து என்னன்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் அப்படி இருந்தது இப்படி இருந்தது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெஸ்ட்டுக்கெல்லாம் பெஸ்டா இருந்ததுன்னு சொல்லி பல விஷயங்கள் இருந்தாலுமே
எண்ட் ஆஃப் த டே இந்த படம் முன்னாடியே சொன்ன மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. படம் ஓடிடியில் வந்து வெற்றி பெறுது வெற்றி பெறலன்றது செகண்டரி. படம் தேட்டரிக்கெல்லாம் ஹிட் ஆகுதா ஹிட் ஆகலையா, அந்த படம் எவ்வளோ கலெக்ட் ஆகுது, தேட்டர் ஆடியன்ஸ் அந்த படத்தை கொண்டாடினாங்களா கொண்டாடலையான்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால ஆல்ரெடி இந்த கருப்பு படத்தை பல ஆடியன்ஸ் கொண்டாடி தீர்த்துட்டதுனால ஓடிடியில் பார்க்கும்போது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெஸ்ட்டாகவும் செகண்ட் ஹாஃப் இன்னும் கூட பெஸ்ட்டாக இருந்திருக்கலாமன்ற ஒரு எண்ணம் இருந்தாலுமே இந்த படம் கண்டிப்பாகவே ஓடிடிலையும் ஒரு வாட்டி பார்க்கக்கூடிய படம் தான். அதனால படத்தை இது வரைக்கும் பார்க்காதவங்க உடனே போய் பார்த்துடுங்க. கடைசியாக ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நான் ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தேன். அது என்னன்னா, ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல ஆர்ஜே பாலாஜி லீட் ரோல்ல பண்ணிக்கும், ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல த ஒன் சூர்யா அவர்கள் நடிப்புல அப்படின்னு சொல்லி மாத்தி 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 நான் பேசிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கு என்ன முக்கிய காரணம்னா, இந்த பாயிண்ட்டை கேட்ட அன்பான ஃபேன்ஸ் கொஞ்சம் கோவப்படலாம். அது என்னன்னா, ஜெய்பீம் படத்தை பத்தி பேசும்போது ஜெய்பீம் படம் என்னதான் உலகத்தரம் வாய்ந்த ஒரு படமா இருந்தாலுமே அது சூர்யா அவரோட படம் இல்லை, மணிகண்டன் அவரோட படம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரிதான் இந்த கருப்பு படம் சூர்யா அவரோட படம் இல்லை, ஆர்ஜே பாலாஜி அவர்களோட படம் தான். இதுக்கு சூர்யா அவர்கள் படம் ஆரம்பிச்சு 40 நிமிஷத்துக்கு பிறகுதான் கதைக்குள்ள வராரு. ஆனா ஆர்ஜே பாலாஜி அவர்கள் படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும், அவ்வளோ ஏன் செகண்ட் பார்ட்டுக்கான லீடு வரைக்கும்னு சொல்லி ஆர்ஜே பாலாஜி அவர்கள் படத்துல இருக்காரு இருந்துட்டே இருக்காருன்னு சொல்லி இருந்தது கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஏன் சூர்யா அவர்களுக்கு பல பழைய படங்கள்ல இருந்து பல ரெஃபரன்ஸை படத்துல வச்சிருந்தாங்க. அந்த ரெஃபரன்ஸ் பெரிய அளவு ஒர்க் அவுட் ஆனதை விட ஆர்ஜே பாலாஜியோட பழைய படங்கள்ல இருந்து வச்சிருந்த ரெஃபரன்ஸ் தான் எனக்கு பெரிய அளவு ஒர்க் அவுட் இருந்தது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, இந்த கருப்பு படம் என்னதான் மிகப்பெரிய அளவு ஹிட் ஆயிருந்தாலும் அந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு இது சூர்யா படம்ன்றது ஒரு காரணமா இருந்திருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கருப்பு த ஒன் சூர்யா அவரோட படம் இல்லை, ஆர்ஜேபி எனும் ஆர்ஜே பாலாஜி அவரோட படம் தான்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால இந்த வீடியோட ஸ்டார்டிங் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, சிங்கம் 2 படத்துக்கு பிறகு திரு சூர்யா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை அந்த கருப்பு படம் தந்திருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனா ஜெய்பீம் படம் எப்படி சூர்யா படமா இல்லாம மணிகன் படமா போயிடுச்சோ, அதே மாதிரி இந்த கருப்பு படமும் சூர்யாவோட படமா இல்லாம ஆர்ஜே பாலாஜி அவரோட படமா போயிட்டதுனால திரு சூர்யா அவர்களுக்கு சிங்கம் 2 படத்துக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய வெற்றியை இன்னும் ஒரு சில மாதங்கள்ல வெளியாக இருக்க விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் திரு சூர்யா அவர்களுக்கு தேவையான மிகப்பெரிய வெற்றியை தருமா தராதா, அந்த படத்துல மமிதா பைஜு மற்றும் சூர்யாவோட காம்பினேஷன் எந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய காம்பினேஷனா இருக்க போது. மமிதா பைஜு மேடம் சமீபத்துல கரன்ற ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க. அந்த கர படத்தை பத்தி நாம தொடக்கத்துல பல வீடியோஸ் பேசியிருந்தோம். அதன் பிறகு நாம சினிமா வீடியோஸ் வேணா, ஸ்போர்ட்ஸ் வீடியோஸ் வேணா, ஒன்லி பாலிடிக்ஸ்ல மட்டும் கவனம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி விட்டதுனால அந்த கர படத்துக்கு என்னால் ரிவ்யூ பண்ணாம போயிட்டு இருந்தது. ஆனா அந்த கர படத்தை பார்த்தப்ப, எஸ்பெஷலா அந்த கர படத்துல மமிதா பைஜு மேடம் அவங்களோட கேரக்டரை பார்த்தப்ப ஐ வாஸ் டோட்டலி டிசப்பாயிண்டட். ஏன்னா கரா படத்தோட ப்ரோமோ வந்த சமயத்துல அந்த ப்ரோமோல மமிதா பைஜு அவங்களோட காஸ்டியூம் மற்றும் கலர் டோன் இதெல்லாம் பார்த்தப்ப மமிதா பைஜு மேடமுக்கு கரா படத்துல ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனா படத்துல அவங்களுக்கு மிகப்பெரிய ரோல் இல்லாம போயிருந்தா கூட நான் வருத்தப்பட்டு இருக்க மாட்டேன். ஆனா அவங்களுக்கு படத்துல ரோலே இல்லைன்றத யோசிக்கும் போதுதான் என்னோட சின்ன மனசு தாங்கவே இல்லை. அதனால மமிதா பைஜு மேடம் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்துல எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்க போறாங்க, சூர்யா மற்றும் மமிதா பைஜோட கெமிஸ்ட்ரி எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போது, ரொம்ப ரொம்ப முக்கியமா முன்னாடியே சொன்ன மாதிரி சிங்கம் 2 படத்துக்கு பிறகு திரு சூர்யா அவர்களுக்கு தேவையான கட்டாய வெற்றியை விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் தருமா தராதா, இந்த மாதிரி எண்ணற்ற கேள்விகளை விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் வரும்போது நாம அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.